ஜி வீடியோ பாருங்களேன். நான் கொரியா போனப்போ நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன். சிவகாசியில இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஓ அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்களே வந்து அப்போ நீங்களும் வரலாமே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6,000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கு. இத வந்து அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட போலந்து நாட்டில் ஒரே ஒரு தொழிலதிபர் கஸ்டமர்னு சொல்கிறாங்க, நேமா ஏதோ ஒரு தொழிலதிபர்னு நினைக்கிறேன். ஒரு தொழிலதிபர் நம்ம சிவகாசியிலேருந்து 6,000 கோடி ரூபாய்க்கு நான் பட்டாசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய தமிழக தொழில்துறை அமைச்சரிடம் சொன்னதாக அமைச்சர் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. சொல்கிறது உண்மை என்னன்னு நீங்களே பாருங்கள். போலந்து நாட்டுடைய பட்டாசு தொழிலுடைய மொத்த மதிப்பு, சந்தை மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம சாட்ஜிபிட்ட கேட்போம். போலந்து நாட்டுடைய பட்டாசு தொழிலுடைய சந்தை மதிப்பு என்ன? போலந்து நாட்டின் பட்டாசு தொழில் சந்தை மதிப்பு 2025ஆம் ஆண்டில் சுமார் 700 மில்லியன் போலிஷ் ஸ்லாட்டி எனப்படுகிறது. இதை யூரோ அல்லது இந்திய ரூபாய் மதிப்பில் மாற்றினால் அது சுமார் 666 மில்லியன் யூரோ அல்லது சுமார் 1,500 கோடி ரூபாயாக இருக்கும், மாற்று விகிதத்தை பொறுத்து. அப்போ போலந்து நாட்டுடைய பட்டாசு தொழிலுடைய மொத்த சந்தை மதிப்பே இந்திய மதிப்புல 1000 கோடியிலிருந்து 1,500 கோடின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு தொழிலதிபர், உங்க பாஷையில சொன்னா கஸ்டமர், 6,000 கோடி ரூபாய்க்கு எப்படி ஆர்டர் கொடுக்க முடியும்? நீங்க நாங்கள் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்றோம், நீங்க அதை கிண்டல் பண்றீங்க அப்படிலாம் சொல்றீங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சீரியஸா தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதா இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு இப்ப ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. நிதியமைச்சர் நேத்து வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு, தமிழ்நாடு தொழில்துறையில ரொம்ப மோசமா இருக்கு, பொருளாதாரத்துல ரொம்ப மோசமா இருக்கு. கோவிடுக்கு அப்புறமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்லாம் செலவுகளை கம்மி பண்ணிட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்து அவங்க பொருளாதாரத்தை சரத்தன்மையாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்கு. ஒவ்வொருத்தர் மேலேயும் எத்தனை லட்ச ரூபா கடன் இருக்குன்றது வரைக்கும் தெளிவா நீங்களே வெள்ளை அறிக்கையை சொல்லிட்டீங்க. நீங்க ஆட்சி அமைத்ததுல இருந்து எத்தனை முதலீடுகள் ஆந்திராவுக்கு ஸ்ரீ சிட்டிக்கு போயிருக்குன்னு தயவு செய்து பாருங்க. நீங்க எவ்வளவு சீரியஸா இந்த விஷயத்தை பார்க்கணும், நீங்க எவ்வளவு சீரியஸா இந்த விஷயத்துல இருக்கணும், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சீக் பண்றதுல எவ்வளவு ஜென்யூனா இருக்கணும். நீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கட் பண்ணி ரீல்ஸா போடுறதுனாலயோ இல்ல ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்களே ஒரு பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட் போறதுனாலயோ எந்த யூஸும் இல்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்ப்பதற்காக உறுதியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொரு திமுகவாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து உருப்படியான காரியங்களை செய்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஏன்னா தமிழகத்திற்கு இது மிக முக்கிய தேவையாக இருக்கிறது.